தனியா ஒருத்தர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருது. ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அந்த சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடிச்ச மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் போல ஒரு வெறி வருது. மனசை ஈரமாக்குற ஒரு படம், கண்களை கசிய வைக்கிற ஒரு படம். ஒரு வார்த்தை கூட பேசாம படம் முழுக்க நம்மள கட்டி போடுறாரு. அவரோட நம்ம அழுகுறோம், அவரோட நம்ம கோவப்படுறோம். நிஜமா சமுத்திரக்கனி சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும், மிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். டைரக்டர் பாலாவோட படம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு அப்படியான ஒரு படம். அவருடைய அந்த முதல் 3 படங்கள்ல இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச அடிப்படையில் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸில் இருக்கிற அந்த இன்டென்சிட்டி இந்த படத்தில் எனக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ரைட்டராக அவருக்கு அவரோட கன்விக்ஷன், அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற கன்விக்ஷன், அது வந்து இட் இஸ் ஸ்டில் அமேசிங். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து அவர் சொல்ல நினைக்கிற கதையை அந்த கன்விக்ஷனோட அவர் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆக்டர்ஸ் வந்து அருண் விஜய் தனியா ஒருத்தர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்ஸில் அந்த ஸ்ட்ரென்த்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. My wishes to the whole team. Thank you. ஸோ ரொம்ப நான் ஒரு பாலா சாரோட ஃபேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லா படங்களையுமே நம்ம வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக நம்ம வந்து ரசித்து பார்த்துருக்கோம். ஒரு யூனிக் ஃபில்ம் மேக்கராக இருந்திருக்காரு அவர் என்றைக்குமே. அவரோட படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ வேறு யாருமே இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமோ கூட அந்த ஒரு இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அவர் அது கண்டினியூஸாக இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு படமுமே ரொம்ப யூனிக்காக, யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸு, சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குற கதைகள், ரொம்ப நம்மளால் ரியல் லைஃப்ல இப்போ நம்ம பேப்பரில் அந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவங்கள்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான டிரெக்டர் தான் வந்து பாலா சார். அவங்களோட இந்த படம் வந்து வணங்கான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபில்மு. நம்ம பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருது. அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வருவாங்களோ, அந்த நடித்த ஒவ்வொருத்தருமே, குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அந்த சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது, நம்மளாலேயே அது வந்து ரீட் பண்ண முடியுது. நான் நடித்த அந்த ஹீரோயின், அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் வரவங்க, அந்த ஃபாதர் கேரக்டரில் வரவங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் போய் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவி. மிஷ்கின் சாரோட நடிப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் தான். பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இது கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம், லைக் எப்படி சேதுலையோ இல்லை ஒரு பிதாமகன்லையோ பரதேசிலையோ நான் கடவுளையோ நமக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து பாலா சார் கிரியேட் பண்ணாங்களோ அதே இம்பாக்ட் பன்மடங்கு மல்டிப்ளை பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஃபிலிம் சார் கொடுத்துருக்காங்க. we have to support this film. இதை தியேட்டரில் உட்காந்து பார்த்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு நினச்சி நம்ம பெருமைப்படுறது நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நமக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் டு பாலா சார். இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ். ஸோ வெரி தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. யாராவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ், இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது இட்ஸ் அ வெரி பிக், பெரிய விஷயம் நமக்கு. எல்லாரும் நல்ல ரிவ்யூ தந்தாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் டு பாலா சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
தமிழ் தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருமே யூஸ்வலி பாலா சார் படம் அந்தாலே பார்க்க போறாங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு அப்புறம் நமக்கு வந்த ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த படம் என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ, இங்கே வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க நமக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுபிக்ஷா கிருஷ்ணன். வனங்கான் படத்தோட ப்ரெஸ் ஷோக்கு வந்திருக்கேன். பாலா சார் படம்னாலே எப்போவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பாலா சாரோட பெரிய ஃபேன் நான். அதில் இந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தங்கச்சி இன்டென்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி டீப்பாக சொல்லியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து இட்ஸ் டோட்டலி வேற லெவல்ல இருந்து தான் சொல்லணும். ஆக்டர்ஸும் அதே மாதிரி தான். அருண் விஜய் சார்லேருந்து 2 ஹீரோயின்ஸ்லேருந்து தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே, சமுத்திரகனி சார், மிஷ்கின் சார் எல்லாருமே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். மனசை ஈரமாக்குற ஒரு படம், கண்களை கசிய வைக்கிற ஒரு படம், சொசைட்டில இருக்கிற விஷயங்களை, அவலங்களை பாலா தன்னுடைய பாணியில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பாலா படம். பாலா தான். அருண் விஜய்க்கு விருதுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி. வணங்கான் படம் அது படம் இல்லை, ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரும்போது என்ன அதுக்குள்ள இன்டர்வலா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை விட இன்னும் இன்டென்ஸான ஒரு படம். பாலா சார் படத்துல இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன். ஆனா அதையும் தாண்டி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அருண் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அருணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அருணுக்கு தான். ஏன்னா இது வந்து அவருக்கு என்னைக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படின்ற கணக்கில் தான் அவர் போகணும். ரொம்ப அருணுடைய அந்த ஒவ்வொரு பிட் ஆஃப் டேலண்ட்டும் இதில் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம படம் முழுக்க நம்மளை கட்டி போடுறாரு. அவரோட நம்ம அழுகுறோம், அவரோட நம்ம கோவப்படுறோம், அவரோட நம்ம வந்து சிரிக்கிறோம், கடைசியில வந்து பெருமூச்சு விடுறோம். இட்ஸ் as an actor it was even more hitting for me. And நிஜமா சமுத்திரகனி சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும், மிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் ஃபீல் பண்ணேன். கங்க்ராட்ஸ் பாலா சார். மறுபடியும் நேஷ்னல் அவார்டும் போது மறுபடியும் நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். இந்த படத்தை எடுத்த சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஜனங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது இட் குட் ஹேப்பன் டு யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுடைய ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபில்ம் மேக்கிங் விஷயம் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வனங்கான் மூவி பார்த்துட்டு இருக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் தரலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் இவோக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஐ டோன்ட் நோ, எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு யாரை எப்படி யூனோ வாழ்த்ததுன்னு தெரியல. அவ்வளோ அமேசிங்காக எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்ஸ் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. Particularly in the hero Arun Vijay sir and both the heroines, they've done like an amazing job. They've kept you like keen. You keep looking at the screen. Avlo entertaining and obviously Bala sir signature movie, that's all. Signature style is there. Ella idhu BGM music songs are ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாலா சார் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் இஸ் அ ட்ரீட் டு வாட்ச். ஸோ தட்ஸ் அபவுட் இட். எல்லாரையும் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. இப்போ தான் வனங்கான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மணிரத்னம் சார் சொன்ன மாதிரி தான், வருஷத்துக்கு பாலா சார் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்றது தான்
என்னோட தாழ்மையான வேண்டுகோளும். ஏன்னா அவர் பண்ண ஒரு படமும் ஒரு மாதிரி முத்து முத்தான படங்கள். ஸோ இதுவும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வணங்கான் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடரியா, அருண் விஜய் அண்ணா அண்ட் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம ஒன்லி ஆக்ஷன்ஸ்ல இது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஹீரோயினும் சரி அண்ட் கூட அவங்க சிஸ்டராக நடிச்ச ரிதா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யாருமே வந்து நம்ம கம்மியாகவே சொல்ல முடியாது. எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஜிஸ்டராக இருப்பாங்க. ஜீவன் மியூசிக் ஆகட்டும் அண்ட் சிஎஸ் அண்ணாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. சுரேஷ் காமாஜி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சார் நிறைய படம் பண்ணணும் சார், பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய வேண்டுகோள். அண்ட் வணங்கான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். டெஃபினட்டாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆசை என்னன்னா வந்து பாலாண்ணன் ப்ரொடக்ஷனில் மாயாவி பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷனில் பண்ணலைன்ற ஒரு இது இருந்தது. அது இந்த வணங்கான் மூலமாக நிறைவாயிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். எனக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்து கன்னியாகுமரியில் அந்த பஞ்சாயத்து சீன்ல இருந்து பண்ண ஆரம்பித்தோம். இதில் வந்து முழுக்க வந்து ஒரு அந்த என்னோட கேரக்டர் ஆரம்பத்திலிருந்து கடைசி கிளைமேக்ஸில் முடிகிற வரையும் வந்து அந்த ஒரு சரியான தாள ரிதத்தில் வந்து அண்ணன் வந்து அதை கேரி ஓவர் பண்ணாங்க. இப்போ படமாக பார்க்குறப்ப வந்து அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒட்டுமொத்த திரைக்கதை, ஒட்டுமொத்த விஷயங்களும் இவ்வளவு சமகால பிரச்சனையோட தொடர்புடையதாக இருக்குன்றது வந்து நாங்கள் நடித்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு அழுத்தமான திரைக்கதையாக, நல்ல படமாக வந்து வெற்றியாக, பெண்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது. எனக்கு நான் இத்தனை வருஷம் நிறைய ஒரு 90 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தேன். அண்ணனோட டைரக்ஷனில் நடித்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக உணர்றேன். நன்றி. ஒரு படமாக இருந்தது. அந்த கமல் சார் படம், ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், ஒரு ஹீரோக்களோட படம் சொல்கிற மாதிரி ஒரு டைரக்டர் ஃபில்ம். பாரதி ராஜா சார் ஃபில்ம், பாலச்சந்தர் சார் ஃபில்ம், பாலா சார் ஃபில்ம். இட்ஸ் அ டிபிக்கல் பாலா சார் ஃபில்ம். ஒரு நல்ல இயக்குனர் கையில் மாட்டும் போது நடிகர்களே ரொம்ப ஷைன் ஆகிறாங்க, ஸோ ஜொலிக்கிறாங்க அப்படின்றது இதில் பார்த்தா தெரியும். அருண் விஜய் சார், அந்த ஹீரோயின் அருண் விஜய் சாரோடைய தங்கச்சி வரவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் ராக்குடு, பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ அசத்தியிருக்காங்க. உணர்வுபூர்வமான ஒரு படம். இந்த குழந்தைகள் கற்பழிப்பு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடித்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் போல் ஒரு வெறி வருது. நல்ல ஒரு உணர்வுபூர்வமான படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். நல்லா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் பாலா சாரோட வணங்கான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பாலா சாரோட சிக்னேச்சர் விஷயங்கள் நிறைய படத்தில் இருக்குது. எனக்குலாம் வந்து நான் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பிதாமகன், நந்தா, இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லைக் ஒரு லைஃப் இருக்கும். லைக் நம்ம அதில் அவரோட படங்களில் வர விஷயங்களை வேறு படங்கள் நம்ம அது வரைக்கும் பார்த்துட்டு மாட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த, ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் அவர் காட்டுவார். ஸோ அது வந்து பாலாசோட ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் ஃபிலிம் மேக்கராகவே எனக்கே பார்க்கும்போது பாலா சார் மாதிரி டேரக்டர்ஸ்க்கெலாம் அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஸோ அதனால் அவங்க இருக்கிற போது அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுன்றதா நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படங்களில். லைக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், படத்தில் நடித்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் 2 பேர் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர். அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ். கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், பட் ஒரு ரொம்ப பொய்டிக் டச்சோட இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த படம் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தன்னுடைய படத்தின் மூலமாக மீண்டும் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிமாக படம் இருக்கு. பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம வந்து பக்கத்துலேருந்து நம்ம கூட பழகின கேரக்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கியிருக்காரு. ஒரு நல்ல நல்லிணக்கத்தை வந்து தன்னுடைய காட்சிகள் மூலிமா சொல்லியிருக்காரு. டைலாக்காக எதுவும் பெருசாக காமிக்காமல் தன்னுடைய காட்சிகள் மூலமாகவே எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஹீரோயின், ஹீரோட தங்கச்சி, இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு அருண் விஜய் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருக்காரு. இந்த நடித்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
இதில் நடிக்க முடியாமல் இப்போ பாலாசார் படத்தில் 2 படம் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து நடிச்சிக்கலாமேன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அற்புதமாக டிசைன். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி.